நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 16 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி பார்த்துட்ருக்கோம். இல்லை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேன் ஆயா. மேன் அப்படின்னா ஐன்னு அர்த்தம், ஆயானா கம். இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஆயா. ஸோ கேம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நான் வந்தேன் அப்படின்னா மேன் ஆயா. ஓகே. ஹம் தௌடே. தௌடே அப்படின்னா ஓடுறது. ஓகே. ஹம் அப்படின்னா வீண் அர்த்தம், ரேன் அப்படின்னா தௌடே. தும் கபு உட்டே. தும் கபு அப்படின்னா யூ. ஓகே. இங்கே நம்ம சப்ஜெக்ட் எங்கே கொண்டு வந்திருக்கோம். கபு அப்படின்னா கொஸ்டின் வேர்டு, வென். உட்டே அப்படின்னா வேக்கப். அப்போது நீங்கள் எப்போ எழுந்தீங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா தும் கபு உட்டே. ஸோ இங்கே நம்ம யூவை ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது தான் நம்ம கொஸ்டின் வேர்டான கப், அதாவது வென்னை கொண்டு வந்திருக்கோம். உட்டே அப்படின்னா வேக்கப். எப்போவுமே எல்லா வர்புமே நம்ம லாஸ்ட்டில் தான் கொண்டு முடிப்போம் ஹிந்தியில், ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபோர்த் ஒன் பாருங்கள், வே ஏக் ஹோட்டல் மென் டஹரே. வே அப்படின்னா தேன்னு அர்த்தம், ஏக் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டேங்கிறது ஒரு வர்பு இல்லையா? அதனால தான் நம்ம இதை லாஸ்ட்டில் முடிச்சிருக்கோம். மேன் டஹரே. வே ஏக் ஹோட்டல் மேன் டஹரே. மேன் அப்படின்னா இன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இனி அடுத்து ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள், கமலா கல் ஆயி. கமலாங்கிறது சப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு அதே தான் சப்ஜெக்டாக வச்சுருக்கோம். கல் ஆயி அப்படின்னா கல்னா எஸ்டர்டே, ஆயி அப்படின்னா கேம் கம் இல்லையா? ஸோ இது ஒரு வர்பு. அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வர்பாட்டை. ஸோ கம்லா கல் ஆயி. ஓகே. இனி அடுத்து சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பாருங்கள், ஆப் கப் ஷஹர் கயே. வென் டிட் யூ கோ டு தி டவுன். ஓகே. ஆப் அப்படின்னா யூ, கப் அப்படின்னா வென், ஷஹர் அப்படின்னா டவுன், கோ அப்படின்னா கயே. அப்போது ஸோ ஃபஸ்ட்டு யூவை தான் நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம். ஆப்பு, கப் அப்படின்னா வென்னு, ஷஹர் அப்படின்னா டவுன், கயேனா கோ. ஓகே. எப்போவுமே ஒரு வர்பை வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம வேர்ப் வச்சு இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் எப்போது டவுனுக்கு போனீங்க அப்படின்னா ஆப் கப் ஷஹர் கயே. ஓகே. வஹ கியூன் ஹசா. வஹ அப்படின்னா அவங்க, கியூ கியூன் அப்படின்னா ஒய்ன்னு அர்த்தம், ஹசா அப்படின்னா லாஃப். ஒய் டிட் ஹீ லாஃப். ஓகே. ஹம் கல் ராத் में सिर्फ 2 घंटे सोए. ஹம் அப்படின்னா வீண் அர்த்தம், கல் அப்படின்னா இது எஸ்டர்டே, ராத் அப்படின்னா நைட்டு, மேன் அப்படின்னா இன் அந்த மாதிரி, சிர்ஃப் அப்படின்னா ஒன்லி, தோ அப்படின்னா 2, கண்டே அப்படின்னா ஹவர்ஸ், சோயே அப்படின்னா ஸ்லீப். இங்கே பாருங்கள், இங்கே வீங்கிறது தான் சப்ஜெக்ட், அப்படி தானே? வீக்கை நம்ம ஹிந்தியில் என்ன சொல்வோம்? ஹம். ஹம் கல் ராத் மேன். கல் ராத் அப்படின்னா லாஸ்ட் நைட்டில், சிர்ஃப் அப்படின்னா ஒன்லி, தோனா 2, கண்டே அப்படின்னா ஹவர், சோயே நேற்றுக்கு நைட்டு வெறும் 2 மணிக்கு தான் தூங்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. சோயேங்கிறது ஒரு வேர்ப் இல்லையா? ஸ்லீப்புங்கிறது ஒரு வேர்ப். வேர்ப் வச்சு தான் எல்லா சென்டென்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ எல்லா சென்டென்ஸும் ஒருக்க கூட ரீட் பண்ணிக்கலாமா? மேன் ஆயா, ஹம் தௌடே, तुम कब उठे, वे एक होटल में ठहरे, कमला कल आई, आप कब शहर गए, वह क्यों हंसा, हम कल रात में सिर्फ 2 घंटे सोए. ஓகே. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரிமைனிங் லெசன்ஸும் அப்பப்போ ரிவைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகே. அப்போ தான் ஈஸியாக உங்களால் எந்த மாதிரி பேசணும், சிங்குலருக்கு, ப்ளூரலுக்கு, மாஸ்குலைன், ஃபெமினைன் எப்படி பேசணுங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகே. என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.